பரிசுத்த ஆவியரே, எங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச உரிமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட இன்று பேசும் உம்முடைய வசனமே சத்தியம். சுவாமி, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்னரக்கூடிய 19ஆம் ஞாயிறாகிய இன்று வாசித்து சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்க வாக்கியம், அதை நாம் வாசிக்கலாம். யோவான் 5:1-14 வரை. இவைகளுக்கு பின்பு விடுதலை பண்டிகை என்று நம்பது. இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்டவர்களுக்கும் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவர்களில் வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலக்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதை இறங்குவானோ அவர்களே, நீங்கள் ஜீவனுள்ள கடவுளின் நகரமாகிய எருசலேமுக்கு அண்டி வந்தீர்கள். தன்னை நோயாளி என்றும் ஒருவனும் சொல்லுவதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் இன்னைக்கு வழிவாக்கி. அதே போல சுருக்க ஜெபத்திலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தையும் சரீரத்தையும் புதுப்பிக்கிறார் என்று நாம் ஜெபித்தோம். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்திலிருந்து கடந்து போகிற போது சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் புதுப்பிக்கப்பட்ட மக்களாய் நாம் கடந்து போவோம் என்பது ஆண்டவருடைய வாக்காய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்றார். அதற்கு முன்பதாக அவர் கலிலேயா பகுதியிலே பணி செய்து அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். வாசிக்க சுவிசேஷ பகுதியிலே பார்க்கிறோம், அவர் தன்னுடைய சொந்த இடத்திற்கு போய் அங்கு ஒரு அற்புதம் செய்தார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதி எருசலேமுக்கு ஏன் அவர் போகிறார் என்பதற்கு பின்னணி நமக்கு தெரியும். அங்க வசனத்திலேயே சொல்லப்படுகிறது. வாசிகள் முதல் வசனத்தை நாம் வாசித்த யோவான் 5:1, யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனார். இந்த எருசலேமில் 3 பண்டிகைகள் நடைபெறும் என்று நமக்கு தெரியும். 30 பண்டிகைகள்: பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த 3லும் யூதர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக ஆண்கள் எல்லாருமே இந்த பண்டிகைக்கு போக வேண்டும். அதிலும் 20 கிலோமீட்டருக்குள்ள எந்த ஆணா இருந்தாலும் நிச்சயமாய் அந்த பண்டிகை பங்கு பெற வேண்டும் என்பது அவருடைய நீதியாய் அந்த காலத்தில் இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு பண்டிகைக்காக எருசலேமுக்கு போகிறார். எருசலேம் என்பது அந்த காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம், இன்றும் கூட. காரணம், இஸ்லாமியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் 3 பேரும் உரிமை பாராட்டுகிற இடம். ஆபிரகாம் எப்படி கிறிஸ்தவர்களோ உரிமை பாராட்டுவாங்க, யூதர்களோ உரிமை பாராட்டுவாங்க, இஸ்லாமியர்களோ உரிமை பாராட்டுவாங்களோ, அதே போல எருசலேம் என்பது முக்கியமான ஒரு நகரம். அந்த நகரத்துல ஒரு குளம் இருந்தது, ஆட்டு வாசல் அருகே. ஆட்டு வாசல்னா என்ன? ஆடுகளை பலியிட எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு போகின்ற ஒரு வழி, அதுதான் ஆட்டு வாசல். அங்கு ஒரு குளம் இருந்தது. அதற்கு பேர் பெதஸ்தா அல்லது பெத்சாயிதா. இந்த பெதஸ்தா அல்லது பெத்சாயிதா 2 எபிரேய பதங்கள் அடங்கியது என்பது நமக்கு தெரியும். ஒன்று பேத், இன்னொன்று சாயிதா. பேத் என்றால் வீடு எபிரேயத்தில், சாயிதா என்றால் இரக்கம், இரக்கத்தின் வீடு என்பது பொருள். அந்த இடம் பெதஸ்தா குளமானது இரக்கத்தின் இடம் என்ற
பொருள் வெளிப்படையாய் அமைகிறதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆகவே அந்த இரக்கத்தின் வீடாகிய அந்த குளக்கரையில ஏராளமான வியாதி உள்ளவர்கள் அங்கு இருப்பாங்க. அவருடைய நம்பிக்கை ஒரு சில நேரங்களிலே தேவதூதன் வருவார், அந்த குளத்தை கலக்குவார். அப்போது முதல்ல போய் யார் அங்க இறங்கினாலும் அவங்க எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் குணமாவார்கள் என்பது நம்பிக்கை. ஆகவே இந்த சம்பவமானது இந்த பின்னணியோடு கூட நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து அங்கு போகிறார் எருசலேமுக்கு. எருசலேமில ஆட்டு வாசல் வழியாய் ஆடுகள் வழியில கொண்டு போவார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவாய் அவர் அடிக்கப்படுவதற்காய் அந்த இடத்துல அவர் தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காய் எருசலேமுக்கு நிறைவாய் செல்லுகிறார் என்பது நமக்கு தெரியும். எருசலேம் நகரை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்பதும் நமக்கு குறிப்பு இருக்கிறது. இன்றைக்கு 3 காரியங்களை நான் மீண்டுமாய் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, கலக்கப்படுகின்ற குளம். கலக்கப்படுகிற குளம். பெஸ்தாயிதா அல்லது பெஸ்தா இரக்கத்தின் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த குளம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது கலக்கப்படுமா தேவதூதனாலே என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் அந்த காலத்திலே வைத்திருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல உடனடியாய் யார் போய் அந்த தேவதூதன் கலக்கின பின்பு இறங்குறாங்களோ அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹீலிங். அந்த ஜனமே அந்த நேரத்திலேயே அவர்கள் குணமாவார்கள் என்பது வசனத்தின் ஆதாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏந்துகிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், பரத்திலும் தேவதூதன் வருகிறார் என்று சொன்னால் நான் அதனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்ததினாலே அதை அவர்கள் நம்பி இருந்தார்கள். யாத்திராகமத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. யாத்திராகமம் 15:26. நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்துக்கு வரக்கூடிய ராஜ்யங்களிலும் உன்னை நான் விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் பரத்திலிருந்து தேவதூதன் வந்தால் அந்த குலம் மறக்கப்பட்டால் என்னுடைய வியாதி குணமாகும் என்று அவர்கள் விசுவாசத்தோடு காணப்பட்டார்கள். சகரியாவில 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்கிறது. சகரியா 13:1. திறக்கப்பட்ட ஊற்று ஒன்று உண்டாயிருக்கும். அதே வண்ணமாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5:14. யோர்தானில் 7 தரம் மூழ்கினாலே அவன் மாம்சம் சிறுபிள்ளை மாம்சம் போல் மாறியது. ஆகவே தண்ணீரில் காணப்படுகின்ற ஒரு சில விதமான சக்தியினாலே குணமாகிறது அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர்கள் குணமாகிறார்கள். தேவதூதன் வந்து கலக்கினால் அந்த வல்லமை அங்கு இருக்கிறது, அதனாலே குணமாகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அதே போல யோவான் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்கிறது. யோவான் 9:6-7 வசனங்கள். சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அங்கு போய் பார்வையற்ற மனிதன் பார்வை அடைந்தான் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை புறப்படுகிற போது அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்தோம்னா அற்புதத்தை நாம் ருசிப்போம். கச்சாடியில தண்ணீரை ஊற்றுங்கள் என்றுதான் சொன்னார். தண்ணீரை ஊற்றினார்கள், ரசமாய் மாறினது. ஏன் தண்ணீரை ஊற்ற வேண்டும், திராட்சரசம் தான் தேவைப்படுகிறது அப்படின்ற கேள்வி எழவில்லை. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் அறியவில்லை. இன்றைக்கும் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க, அங்கு போய் மூழ்கினால் பாவங்கள் எல்லாம் போயிடும், என்னுடைய நோயெல்லாம் குணமாவும் சொல்லி நிறைய பேர் போறாங்க, நடந்தே போறாங்க சில இடங்களுக்கு. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை தான் முக்கியமே உடைய பாரம்பரியமோ மனிதர்கள் பழக்க வழக்கமோ நமக்கு முக்கியம் இல்லை. ஆகவே கலக்கப்படுகிற குளம் நமக்கு என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதம் நன்மை உண்டாகும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அடிப்படை உண்மை. இன்றைக்கு நாமும் கூட அதற்கு அர்ப்பணிக்க, அதற்காய் நாம் ஆண்டுடைய பார்வையில செம்மையானதை செய்ய, கட்டளைக்கு கீழ்ப்படிய, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, காத்திருந்த மனிதர்கள். கலக்கப்படுகின்ற குளம், காத்திருந்த மனிதர்கள். நிறைய பேர் அங்க காத்திருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த மனுஷனை நாம போக்கஸ் பண்றோம். 38 வருடங்கள் வியாதியினாலே அவன் துன்பப்படுகின்றான். 18 வருடங்கள் கூனியாயிருந்த ஒரு சகோதரியை ஆண்டவர் குணப்படுத்தினார். 12 வருடங்கள் பெரும்பாடு உள்ள ஒரு பெண்ணை ஆண்டவர் குணப்படுத்தினார். ஆரை தொட்டதினாலே இந்த மகள் குணமானாள். 38 வருடங்கள். சற்று யோசித்து பார்ப்போம். ஏராளமான வியாதிஸ்தர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்படுகிற வசனத்துல இந்த 38 ஆண்டுகள்ல நிறைய பேர் குணமாகி போயிருப்பாங்க. அந்த மனிதன் கண்ணு முன்பாக போய் குளத்துல இறங்கி அவன் உற்சாகமாய் துள்ளி குளித்து ஓடி இருக்க கூடும். ஒரு சில பேர் இந்த மனுஷனுடைய கண்ணு முன்பாக மரித்து போயிருப்பாங்க. இரண்டும் நடந்திருக்கும். 38 ஆண்டுகள் இவன் காத்திருக்கின்றான். இவனுடைய நிலைமை என்ன? மரிக்கவும் இல்லை, குணப்படவும் இல்லை. ஸ்ட்ரகிள் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். அவனால் உண்மை செய்ய முடியாது. அப்படியே அவன் அங்க அமர்ந்தே இருக்கின்றான். ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். மத்தேயுல வாசகம், ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வருவதற்கு 4 பேர் இருந்தாங்க. இந்த மனிதனுக்கு யாருமே இல்லை. அங்கேயே இருக்கிறான். வீடு கிடையாது, உற்றார் உறவினர்கள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. 38 வருஷமா அங்க இருக்கின்றான். சங்கீதம் 88ஆம் சங்கீதத்துல 18ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி குறிப்பிடுகிறார். 88:18, அறிமுகமானவங்க மறந்து போயிட்டாங்க. என்னுடைய சிநேகிதர் எல்லாம் தூரமாக்கிட்டீங்க. என்னை கேட்பாரே இல்ல. யாருமே என்னப்பா சாப்பிட்டியா, குணமாக விரும்புகிறியான்னு கேட்கல. சங்கீதம் 142:4 சொல்கிறது. சங்கீதம் 142:4, என் ஆத்துமாவை விசாரிக்கிறவங்க யாருமே இல்ல. யாருமே என்ன கேட்க கூட மாட்டாங்க. பெரிய பணக்காரன் ஏழை லாசரு. அந்த ஏழை லாசருவை அந்த பணக்காரன் போகும்போது வரும்போதும் பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அந்த பணக்காரன் செஞ்ச ஒரு தப்பும் பெரிய தப்பே கிடையாது. விசாரிக்காததான் தப்பு. அதனாலதான் அவனுக்கு நரகம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காத்திருந்த அந்த மனிதனுடைய நிலை இதுதான். யாருமே அவனை கிட்ட போய் பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. 38 வருடங்களாய் அப்படியே அவன் இருந்தான். அந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை வரைக்கும் வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார்.
ஆடு. ஏழு மாசமா தொடர்ந்து. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஒருவரும் இல்லை, என்னை யாருக்கும் உதவி செய்ய ஆள் இல்லை. தெளிவா சொல்றான். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. 40:29. யார் பெருக பண்ணுவார்? ஆண்டவர் பெருக பண்ணுவார். இந்த மனுஷனுடைய நிராகதியான நிலையை யார் காண்பார்? ஆண்டவர் காண்பார். இந்த மனுஷனுடைய அங்கலாய்ப்பை யார் கேட்பார்? பிதா கேட்பார். அந்த ஆளோட்டிகள் நிமித்தம் எகிப்திலே அந்த மக்கள் படுகிற வேதனையை பிதாவானவர் கண்டார். ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்தெந்த நிலைகளில உதாசீனப்படுத்தப்படுகிறோம்? எந்தெந்த நிலைகளில வேதனையோடு கூட இருக்கிறோம்? எந்தெந்த நிலைகளில நமக்கு முன்னேற்றம் தடைபடுகிறது? எந்தெந்த நிலைகளில அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறோம்? என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய பிசினஸ்ல, நான் செய்கிற எல்லா காரியத்துல, சமுதாயத்துல நான் நெருக்கப்படுகிறேன் என்று அங்கலாய்ப்போடு நீங்கள் நானும் இருந்தால் அதற்கு ஒரே ஒரு விடுதலையான காரியம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. காத்திருந்த மனிதனுக்கான பதில் இயேசுவிடம் மட்டுமே உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லி இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறார். வேறு யாரும் இந்த உலகத்துல சொல்லவில்லை. அவரை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்று நாம் வசனத்தின் அடிப்படையில நிரூபித்து காண்பிக்க நமக்கு வழி உண்டு. காத்திருந்த மனிதர். மூன்றாவதாக கருணை உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து. கருணை உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து. கலக்கப்படுகிற குலம், காத்திருந்த மனிதர்கள், கருணை உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து. முன்பே நான் குறிப்பிட்டேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் வல்லமை உண்டு. இறையாதே காற்றே அமைதலாக இரு சொன்னார், அமைதல் உண்டாயிற்று. நூற்றுக்கரையை பார்த்து நீ போகலாம், உன் விசுவாசத்தின் ஆகணும் சொன்னார். தூர இடத்துல அந்த வேலைக்காரன் குணமானான். இயேசு கிறிஸ்து கானானை பெண்ணை பார்த்து சொன்னால், உன் விசுவாசத்தின் ஆக கடவுது. அந்த நேரமே அந்த மகள் ஆரோக்கியமானாள். பிசாசின் மீது, நோயின் மீது, இயற்கையின் மீது, மரணத்தின் மீது வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் மாறிவிடும் என்பது சந்தேகமே கிடையாது. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை நோக்கி பார்க்கிறார். 5 காரியங்கள் இந்த வசனத்துல அடங்கி இருக்கிறது. ஒன்று, யாருமே அந்த மனுஷனை பார்க்கல, இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அந்த மனிதனின் நிலையை அறிந்திருக்கிறார். எத்தனை வருஷமா அவன் எங்க இருக்கிறான் என்பது அவருக்கு தெரியும். முதல்ல அவரை அந்த மனிதனை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த மனிதனின் நிலையை அறிந்திருக்கின்றார். மூன்றாவதாக கேள்வி அந்த மனுஷத்துல கேட்கிறார். அப்பா, குணம் ஆவதற்கு நீ விரும்புகிறாயா? நம்மகிட்ட கேட்டா கோபம் வரும். 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து குணமடைய விரும்புகிறாயான்னு கேட்டா அவனால என்ன சொல்ல முடியும்? அங்கலாய்ப்புல, வாரத்துல, துக்கத்துல, கஷ்டத்துல இருந்த மனுஷன் அந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவனை நேசிக்கிறவராய் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? எழுந்து உன் படைக்கு எழுந்து நட. அந்த கட்டளைக்கு மனுஷன் என்னைக்கு கீழ்படுகிறானோ ஆசீர்வாதம் உண்டு. அந்த கட்டளைக்கு மனுஷன் ஒப்பு கொடுத்தான்னா நிறைவு உண்டு. அதுதான் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அங்கலாய்ப்பை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய நிலையை பார்க்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் விமர்சனம் பண்ண மாட்டார், மற்றவர்கிட்ட போய் அதை சொல்ல மாட்டார். அவரே அதற்கு விடை கொடுக்கிறவராக இருக்கிறவர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 21:17.
சத்தத்தை தேவன் கேட்டார். ஆகாரே, உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லத்தக்கதாய் ஆகாரை ஆண்டவர் குறிப்பிட்டார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படி சொல்கிறது. லூக்கா 18:41. நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். உடனே அவனை அவர் பார்வைப்படும்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நாம் எங்க போனாலும், நாம் என்ன செஞ்சாலும் அவருக்கு மறைக்க முடியாது. நாம் ஒருவருக்கு ஒருவர் காரியங்களை மறைக்கலாம். அதை நாம் இந்த உலகத்திலே மனுஷருக்குள்ளாக மறைக்க முடியும். ஆனால் தேவாதி தேவனுக்கு முன்பாக எதையுமே நீங்களும் நானும் மறைக்க முடியாது. அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய எலும்புகள் உருவேற்பதற்கு முன்னதாக அறிந்திருக்கிறார். தாயின் கருவி முதல் கொண்டு நம்மை அவர் பேர் சொல்லி அழைத்த தேவன் என்பது வசனத்தின் ஆதாரம். அப்படியாய் அவர் அறிந்து அன்பு பாராட்டி கட்டளை கொடுக்கிறார். இன்னொன்னு ஆறாவதா அங்க என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்ப அழைப்பு கொடுக்கிறார். மனம் திரும்ப அழைப்பு கொடுக்கிறார். ஒரு சில பலவீனங்கள் நம்முடைய பாவத்தினால மீறினால வருகிறது. திமிர்வாதக்காரை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொன்னார். உடனே அவன் எழுந்து நடந்தான். அவனுடைய வியாதிக்கு பாவம் காரணம். உடனே நாம எல்லா வியாதிக்கும் பொதுவாக பாவம் காரணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிற காரியத்தை அவருடைய நீதல் நிமித்தமாய் இவன் காயப்பட்டு அந்த பலவீனப்பட்டு இருக்கிறான். வசனம் 14 வாசிங்க. இனி பாவம் செய்யாதே, அதிக கேடொன்றும் உன்னில் வராதபடி. ஏன்னா ஒரு தடவை ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்தார், ஒரு தடவை நம்ம மன்னிச்சு விட்டார்னா மறுபடியும் அதே பாவத்தை, தெரிஞ்ச பாவத்தை மறுபடியும் அந்த அசிங்கத்துக்குள்ள நாம போகக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோம்னா இன்னும் அதிக கேடுள்ளதாய் மாறிவிடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. தைரியமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் சரீர பிரகாரமாக, ஆத்ம பிரகாரமாக அசுசிப்பட்டிருக்கிறோமோ, பாவங்களால நிறைந்திருக்கிறோமோ, அதை அறிக்கை செய்து விட்டுவிட அழைக்கப்படுகிறோம். அப்போதான் நித்திய ராஜ்யத்திற்குள் நாம் தகுதி அடைய முடியும். இல்லை என்றால் நாம் நரகத்திற்கு போக நேரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்களும் நானும் நம்மை தற்போது செய்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வாசிக்கிற சங்கீத பகுதி அதான் சொல்லுகிறது. 32ஆம் சங்கீதம் முதல் 1-2 வசனங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். யாரெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே பாவத்திற்கு மறுபடியும் நம்ம போனோம்னா வாசிங்க என்னாகவும் 25:1-3. என்னாகவும் 25:1-3. ஒன்பதாம் வசனம் முதலில். அந்த வார்த்தையால் செத்தவர்கள் 24,000 பேர். எத்தனை பேரு? 24,000. 24,000 பேர் மரித்து போனார்கள். காரணம் அசியத்தை செஞ்சதுனால, கர்த்தருக்கு விரோதமா செயல்பட்டதுனால. அந்த 3 வசனங்களை நீங்க வீட்டுக்கு போய் வாசிப்பாருங்க. என்னன்னா அவங்க செஞ்சாங்க, கர்த்தருக்கு விரோதமா அது இருந்துச்சு. அவங்க மனம் திரும்பாததுனால அங்கே அத்தனை பேர் மரித்து போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை என்னை படைச்சது நாம அழிந்து போவதற்கு அல்ல, அவரை உயர்த்துவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு, அநேகரை
அவருக்குள்ளாய் வழி நடத்துவதற்கு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறாரு. ஞானம் கொடுத்திருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்து வழி நடத்திருக்கிறாரு, உயிரை கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை மட்டுமா கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு 26ஆம் தேதி அக்டோபர் மாசத்துல நீங்க நானும் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை தான். என்ன நோக்கம் அப்படிங்கிறத நாம அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நீ எப்படி என்னை பயன்படுத்த விரும்புகிறீர்? என்னில உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கேட்பதற்கு எனக்கு உணர்வு வேண்டும். அவர்கள் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்தார்கள் என்று நாம் ஏசாயாவில் வாசிப்பதை போல் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும். அதை கண்டு அறிந்து உணர்ந்து நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார். பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பது ரொம்ப எளிது. ஆனா அதை விட ஆத்துமாவும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் தான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த ஆத்துமா வெளியேறப்பட்டது, அவருடைய கருத்தை நம்ம கொடுக்கணும். இன்றைக்கு அந்த ஆத்துமா தூய்மையா இருக்கணும், கர்த்தருடைய சிந்தை இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துல எப்போதும் அது விகாரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய கருத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். இன்னைக்கு சரீரமாகவும் ஆத்மாவாகவும் புதுப்பிக்கப்பட்ட மக்களாய் நாம கடந்து போவோம். பழைய ஏற்பாட்டுல வாஸ்தவம், எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போனான், சூரியச்சந்தை போய் அமர்ந்துட்டான். ஆனா மறுபடியும் அவன் ஆண்டவர் தட்டி எழுப்பி, அப்பா இன்னும் வெகு தூரம் போகணும்பா, வெகு தூரம் போகணும், இன்னும் என்னுடைய திட்டத்தை நீ நிறைவேற்றி முடிக்கல, எலிசாவை இன்னும் அபிஷேகம் பண்ணல, இப்படியே சொல்லி போயிட்டியே. அவனுக்கு புது பலன் கிடைக்கிறது. வெகு தூரம் போறான், எலிசாவை அபிஷேகம் பண்ணல, வழி நடத்தப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் ஆத்துமா, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் புதுப்பிக்கப்பட ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி ஒரு சின்ன பிள்ளையை போல அந்த மாம்சம் மாறி போனதோ அதே போல நம்ம சிந்தை புதுப்பிக்கப்படணும். நம்முடைய சரீரம் பலன் அடையணும், கத்தரிக்காய் ஓடணும். ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு நாம் ஆயத்தப்படணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும். அதை ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அன்பானவர்கள, இது அலட்சியப்படுத்த முடியாது, உதாசனப்படுத்த முடியாது. இன்றே நமக்கு காலம், இன்றே ரட்சணிய நாள். எழும்பி பிரகாசிப்போம், பலன் கொள்வோம், பலனை தரித்துக் கொள்வோம். கர்த்தர் அதற்கிறார், உங்களையும் அழைக்கிறவராக இருக்கிறார். நாம் ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே கருணை உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம புதுப்பித்து அனுப்புகிறார். இன்னைக்கு வாசிக்க நிறுவனம் அதான் நம்ம வாசிட்டோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்மை ஆண்டவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார், பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆண்டவரை படத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்குகிறீர், என்னை வழிநடத்துகிறீர், என்னை பலப்படுத்துகிறீர். ஆகவே நீ என்னோடு கூட வாங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவருடைய கரத்துல நம்மை தலையை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த காரியங்களை ஒருமுறை நாம் சிந்தித்து பார்ப்போம். கலக்கப்படுகின்ற குளம், காத்திருந்த மனிதர்கள், கருணை உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து, இவை மூன்றும் இன்றைக்கு அநேக ஆதாரங்களோடு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் இன்னைக்கு புதுப்பித்து இருக்கின்றார். ஆவி, ஆத்மா, சரீரம் பலப்பட விரும்புகின்றார். நாம் ஒப்புக் கொடுப்போமா? தன்னுடைய கடத்துல தலையை தாழ்த்தி, ஆண்டவரே நீ என்னோடு வாங்கப்பா, என்னோடு நீங்க வாங்கப்பா, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னுடைய ஆத்மா பலப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் சொல்லுவோமா? தலையை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி நாம பார்ப்போம். ஒவ்வொருவரும், ஆண்டவரை இன்றைக்கு நீங்க என்னோடு கூட பேசி இருக்கிறீங்க. என்னுடைய ஆத்மா பலப்பட வேண்டும், என்னுடைய சரீரம் பலப்பட வேண்டும். ஆண்டவரே, அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஒவ்வொருவரும் உள்ளத்துல நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கிற நேரம், என்னோடு நீங்க வாங்க ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவையோ என்னுடைய சரீரத்தையோ புதுப்பிங்க, அந்த மனுஷனை போல புதுப்பிங்க. வேறு யாருமே எனக்கு இல்ல, யாருமே என்ன கேட்க மாட்டாங்க, நீ எப்படி இருக்க, உடைய பிரச்சனை என்ன, உடைய பலவீனம் என்ன, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தா, ஆண்டவரே நீர் என்னை கண்ணோக்குகிறவர், நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறவர், நீர் என்னை ஆண்டவரே கேட்டு உன்னுடைய அன்பினாலே என்னை பலப்படுத்தி கட்டளை கொடுத்து அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிற போது என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, என்னை மனம் திரும்ப வழி நடத்துகிறவர். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்.
என்னோடிரும் என்னோடிரும் அன்பின் இரட்சகா என்னோடிரும் 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 அன்பின் இரட்சகா என்னோடிரும் என்னில் பலன் வல்லமை ஒன்றுமே இல்லை என்னில் பலன் வல்லமை ஒன்றுமே இல்லை அன்பின் இரட்சகா என்னோடிரும் அன்பின் இரட்சகா என்னோடிரும் stand by me loving Savior stand by me stand by me stand by me loving Savior stand by me I have no power or strength nothing of my own loving Savior stand by me I have no strength or power nothing of my own loving Savior stand by me loving Savior stand by me ஆண்டவரே நீர் என்னோடும் எங்களோடிரும் எங்களை உயிர்ப்பியும் வசனத்தின் மூலமாய் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படணுமே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் கர்த்தர் எங்கள் ஆத்துமாத்தையும் எங்கள் சரீரத்தையும் புதுப்பித்து அனுப்புகிறார்கள் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்